வணக்கம். ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் இல்லாவிட்டால் மெகா ஏலம் நாளை 24ஆம் தேதி, அதுபோல நாளை மறுதினம் 25ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் இம்முறை சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இடம்பெறப் போகுது. இந்தியாவுக்கு வெளியே ஐபிஎல் இடம்பெற்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஐபிஎல் ஏலம் இடம்பெற்று பார்த்திருக்கிறோம். ஆனால் இம்முறை முதல் தடவையாக மத்திய கிழக்கின் மிகப்பெரிய நாடான சவுதி அரேபியாவில் இந்த ஏலம் இடம்பெறவிருப்பது முக்கியமானது. இந்த ஏலத்தின் 2 நாட்கள் இம்முறை 577 விளையாட்டு வீரர்களை ஏலத்தில் எடுத்துக்கொள்வதற்காக 10 அணிகள் போட்டி போடப் போகின்றன. மிகப்பெரிய ஒரு ஏலம். இந்த 2 நாட்கள் இடம்பெறப் போகின்ற ஏலத்தை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் உள்ளடக்கி உங்களுக்காக கொண்டு வருகிறேன். ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு இடம்பெற்றது மினி ஆக்ஷன். அந்த மினி ஆக்ஷனில் ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் இம்முறை முறியடிக்கப்படும் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக மிச்சேல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் இந்த 2 பேருக்கும் வழங்கப்பட்ட தொகைகள் 24 கோடியை தாண்டியது. 24.75 கோடி என்பதுதான் இதுவரை காலமும் ஒரு வீரருக்கு வழங்கப்பட்ட அதிகூடிய ஒப்பந்த தொகை. அது இம்முறை முறியடிக்கப்பட்டு 25 கோடிக்கு மேலே ஒரு வீரருக்கு இம்முறை மிகப்பெரிய பெறுமதி வழங்கப்படும் என்று கருதப்படுகிறது. அது எந்த அணியினாலும் என்று சொல்லி ஊகிக்க முடியாது. ஆனால் வீரர் யார் என்று சொல்லி ஓரளவு ஊகங்கள் இப்பொழுது நிலவ தொடங்கியிருக்கின்றன. இந்தியாவின் விக்கெட் காக்கும் துடுப்பாட்ட வீரர் ரிஷப் பண்ட் தன்னை ஏலத்துக்காக பதிந்திருக்கிறார். எனவே இந்த முறை மெகா ஆக்ஷன் இடம்பெறுவதன் காரணமாக 577 வீரர்கள் 10 அணிகளால் கொள்வனவு செய்யப்படும் போது ரிஷப் பண்ட்டுக்கு அதிகமான தொகை வழங்கப்படலாம் என்று இப்போதே ஊகங்கள் இருக்கின்றன. அவருக்கு 25 கோடிக்கு மேற்பட்ட தொகை வழங்கப்பட்டால் அது ஐபிஎல் சாதனையாக இருக்கு. இதுவரைக்கும் 10 அணிகளும் ரிட்டென்ஷன் என்று சொல்லப்படுகிற தக்க வைக்கக்கூடிய வீரர்களாக மொத்தமாக 46 வீரர்களை தான் தக்க வைத்திருக்கின்றார்கள். அதுவேளை ஆர்டிஎம் என்று சொல்லப்படுகிற ரைட் டு மேட்ச் ஆப்ஷன் என்று சொல்லப்படுகிற ரைட் டு மேட்ச் கார்டை வைத்திருக்கின்றார்கள். தாங்கள் கடந்த வருடம் தங்களுடைய அணியில் தக்க வைத்திருந்த வீரர்கள் இல்லாவிட்டால் வைத்திருந்த வீரர்களை இம்முறை வேறு ஏதாவது அணி ஒன்று வாங்கினால் இந்த ரைட் டு மேட்ச் கார்டை காட்டி அதே தொகைக்கு அவர்கள் கொள்வனம் செய்து கொள்ள முடியும். எனவே இதன் அடிப்படையிலும் ஒரு சில வீரர்கள் சரியான யுக்தி மூலமாக வாங்கப்படக்கூடும் என்பதுதான் இம்முறை ஐபிஎல்லில் இந்த 10 அணிகளும் 10 அணிகளின் மாஸ்டர் மைண்டுகள், குறிப்பாக பயிற்றுவிப்பாளர்கள், அந்த அணியின் ஆலோசகர்கள், அணியின் தலைவர்கள், அதுபோல் அணியிலே முக்கியமான இடம் பெறக்கூடியவர்கள் ஆகியோர் வகுத்திருக்கின்ற வியூகங்களாக இருக்கு. அதிலே ஆர்டிஎம்ஐ பயன்படுத்தி யார் யாரை வாங்க போன்றார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கு. அதைவிட 577 வீரர்களும் எந்தெந்த நாடுகளிலிருந்து வாங்கப்படுவார்கள்? அதிகமாக நிச்சயமாக இந்தியாவிலிருந்து தான் அதிகமான வீரர்கள் கொள்வனவு செய்யப்படுவார்கள். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் இந்த 4 நாடுகளின் வீரர்கள் அதிக அளவு இன்னும் அணிகளில் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நியூசிலாந்து, இலங்கை வீரர்கள் அடுத்த ஆப்ஷன்களாக கருதப்படுவார்கள். எனவே யார் யார் எந்தெந்த அணிகளால் வாங்கப்படக்கூடும், ஒவ்வொரு அணிகளுக்கும் இருக்கின்ற அந்த பேர்ஸ் தொகை, அதாவது அந்த அணிகள் கையிலே வைத்திருக்கின்ற பணத்தின் எண்ணிக்கை எவ்வளவு, எத்தனை ரூபாய்களை, இந்திய கோடி ரூபாய்களை அவர்கள் கொட்ட முடியும், ஒவ்வொரு அணிகளுக்கும் நிரப்ப வேண்டிய மொத்த வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, இதை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த காணொளி விரிவாக பேசப் போகிறோம். ஐபிஎல் 2025 இந்த மெகா ஆக்ஷன், மெகா ஏலம் அனைவராலும் ஆர்வத்தோடு நோக்கப்படுவது. இதற்கு காரணம் எங்களுக்கு பிடித்த வீரர்கள் ஏலத்தில் தெரிவாவார்களா இல்லையா என்பது மட்டுமல்ல, எங்களுக்கு பிடித்த ஐபிஎல் அணிகள், நீங்கள் ஐபிஎல்லில், நாங்கள் அனைவரும் ஐபிஎல்லில் ஆதரவு தெரிவிக்கின்ற அணிகள் தங்களது பணத்தை அதிகரித்துக் கொள்ளும் வீரர்களை இம்முறை சேர்த்துக் கொள்வார்களா? நான் ஏற்கனவே சொன்னதுபடி 577 வீரர்கள் இம்முறை ஐபிஎல் ஏலத்திலே தங்களை பதிவு செய்து வைத்திருக்கின்றனர். இதை விட அதிகம். ஆனால் இது குறும்பட்டியலின் அடிப்படையில் இந்த 577 பேர் தெரிவு செய்யப்பட்டு இதிலிருந்து 204 பேர் இந்த 10 அணிகளாலும் வாங்கப்பட போகின்றார்கள். 46 வீரர்கள் ஏற்கனவே அந்த அணிகளால் தக்க வைக்கப்படுகின்றனர். 70 வீரர்கள் வெளிநாட்டு வீரர்களுக்கான இடம் இருக்கு. ஆனால் ஒரு சில வெளிநாட்டு வீரர்கள் இம்முறை இந்த ஏலத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள். குறிப்பாக இங்கிலாந்து வீரர்கள் பல பேர் இம்முறை இந்த ஏலத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள் என்பது முக்கியம். எனவே இந்த 46 வீரர்களை தக்க வைத்திருக்கின்ற 10 அணிகளும் தங்களது தேவையான வீரர்கள், தங்களது வெற்றிடங்களை நிரப்பிக்கொண்டு இந்த வீரர்களை தேடப்போகிறார். இதிலே ஆர்டிஎம் என்பது இம்முறை நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். அதிகமான விலை கொடுத்து வீரர்களை வாங்கலாம். ஆனால் ஆர்டிஎம் ரைட் டு மேட்ச் கார்டு வரும்போது, குறிப்பாக ரிஷப் பண்ட் போன்ற வீரர்களை எடுக்கும் போது, ஏலத்தில் இருக்கின்ற மாக்கி வீரர்கள், அவர்கள் முக்கியமான வீரர்கள், அவர்களை எடுக்கும் போது வடமையாக ரைட் டு மேட்ச் கார்டை கொடுத்து விட்டால் அதோடு கதை முடிந்தது. உதாரணமாக டெல்லி கேபிட்டல்ஸில் ஆடியவர் ரிஷப் பண்ட், அவரை வேறொரு அணி வாங்குகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்குகிறது என்று வைத்துக் கொள்வோமே, அவர்கள் 25 கோடி கொடுத்து வாங்கிவிட்டார்கள். ஆனால் டெல்லி என்ன செய்கிறது? தன்னுடைய ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தி அவரை தன்னுடைய பக்கம் எடுத்துக் கொள்ளலாம். அப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் 25 கோடி கொடுத்ததற்கு பதிலாக டெல்லி அந்த 25 கோடியை கொடுக்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான் விடயம். வழமையாக இருந்தார். ஆனால் இம்முறை கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்ட மெருகூட்டப்பட்ட ஆர்டிஎம் ரைட் டு மேட்ச் கார்டு திட்டத்தின்படி
இந்த 25 கோடியை கொடுத்து ரைட் டு மேட்ச் கார்டை பயன்படுத்தி டெல்லி சென்னை வாங்கிய ரிஷப் பண்டை வாங்கினாலும் சென்னை இறுதியாக ஏலத்திலே அவரை வெற்றி கொண்டு எடுத்தது என்ற அடிப்படையில் சென்னைக்கு மேலும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். இந்த 25 கோடியை விட அதிகமான தொகை கொடுத்து ரிஷப் பண்டை வாங்க முடியுமா என்று சொல்லி ஒரு வாய்ப்பு ஒன்று வழங்கப்படும். இதன் அடிப்படையில் டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் மீண்டும் ஒரு போட்டி இருக்கும். எனவே இது மிக முக்கியமான ஒன்றாக இம்முறை இருக்க போகின்ற இந்த IPL விதிமுறைகளில் ஒன்று. அதுபோல இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை இம்முறையும் பல புதிய வீரர்களுக்கு, குறிப்பாக அதிரடி ஆட்டக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக இந்திய அதிரடி ஆட்டக்காரர்களுக்கு, இதுவரை சர்வதேச போட்டிகளில் ஆடாத இந்திய வீரர்கள் பல பேருக்கு கடந்த முறை போல வாய்ப்பு வழங்கும். கடந்த முறை ரிங்கு சிங்கும் திலக் வர்மாவும் இதை பயன்படுத்தி தங்களை மிக பெரிதாக உருவாக்கி கொண்டார்கள் என்பது கவனிக்கக்கூடிய ஒன்று. அவர்களுக்கு இம்முறையும் அவர்களை போன்ற பல வீரர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த 2 பேருக்கும் அமைந்திருக்கிறது. இந்த 2 பேரை நான் குறிப்பிட்டு சொல்ல காரணம், இதுவரைக்கும் போட்டிகளில் ஆடாத அன்கேப் பிளேயர்ஸாக உள்ளே வந்து தங்களை மிகச்சிறப்பான ஆட்டங்கள் மூலமாக நிரூபித்து இப்பொழுது இந்திய தேசிய அணியில் நிரந்தரமான இடத்தை பிடிக்கின்ற 2 பேராக இருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் ஒவ்வொரு அணிகளும் வைத்திருக்கின்ற அதிகப்படியான தொகை, அவர்கள் கையில் இருக்கின்ற தொகை, அதுபோல வாங்க வேண்டிய வீரர்கள், இப்போது அவர்கள் கையில் வைத்திருக்கின்ற வீரர்களை பார்க்கலாம். ஒவ்வொரு அணியும் 25 வீரர்களை அதிகப்படியாக வாங்கலாம் தங்களுடைய குழாமை நிரப்புவதற்கு. சென்னை சூப்பர் கிங்ஸிடம் இப்போது இருக்கின்ற மிக பெரும் தொகையாக 55 கோடி ரூபாய் இருக்கிறது. அவர்களிடம் இப்போது இருக்கின்ற வீரர்கள் மொத்தமாக 5 வீரர்கள், அதிலே ஒருவர் வெளிநாட்டு வீரர். டெல்லி கேபிட்டல்ஸ் 4 வீரர்களை வைத்திருக்கிறது, ஒரு வெளிநாட்டு வீரர். அவர்களிடம் கையிலே 73 கோடி ரூபாய் இருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் 69 கோடியை கையிலே வைத்திருக்கின்றது. 5 வீரர்கள் இருக்கின்றார்கள், தக்க வைக்கப்பட்ட வீரர்கள், அதில் ஒரு வெளிநாட்டு வீரர் இருக்கின்றார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் கையில் 51 கோடி இருக்கிறது. 6 வீரர்கள் இப்பொழுது தக்க வைக்கப்பட்ட வீரர்களாக இருக்கின்றார்கள், அதில் 2 பேர் வெளிநாட்டவர்கள். அவர்களிடம் அதிகமான வீரர்கள் தக்க வைக்கப்பட்ட வரிசை இருக்கிறது, ராஜஸ்தான் ராயல்ஸோடு சேர்த்து. ராஜஸ்தான் ராயல்ஸும் அவ்வாறே 6 வீரர்களை தக்க வைத்திருக்கிறது, அதிலே ஒரு வெளிநாட்டு வீரர் இருக்கின்றார். லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் 5 வீரர்களை தக்க வைத்திருக்கிறார்கள், இதிலே ஒருவர் மட்டும் வெளிநாட்டு வீரர். மும்பை இந்தியன்ஸ் 5 வீரர்களை தக்க வைத்துக் கொண்டாலும் அந்த 5 பேரின் நட்சத்திர வீரர்கள் அவர்களது வீரர்கள், அதிலே யாரும் வெளிநாட்டு வீரர்கள் கிடையாது. கையிலே 45 கோடி அவர்களும் இருக்கிறது. ஆனால் அதிகமான பணத்தொகையை கையிலே வைத்திருக்கின்ற அணி பஞ்சாப் கிங்ஸ். 110 கோடி 50 லட்சம் ரூபாயை வைத்திருக்கிறது கையிலே. ஆனால் அவர்கள் வாங்க வேண்டிய வீரர்களின் எண்ணிக்கை அதிகம். காரணம் 2 வீரர்களை மட்டுமே தக்க வைத்திருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கையிலே 83 கோடி ரூபாய் இருக்கிறது. 2வது அதிகூடிய தொகையை வைத்திருக்கின்ற அணி. ஆனால் கையிலே 3 வீரர்களை மட்டுமே தக்க வைத்திருக்கிறது. எனவே அவர்களும் 22 வீரர்களை வாங்க வேண்டி இருக்கும். இறுதியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் கையிலே 45 கோடி ரூபாய் இருக்கிறது. 3 வெளிநாட்டு வீரர்களோடு மொத்தமாக 5 வீரர்களை கையிலே வைத்திருக்கிறது. எனவே அதிகூடிய தொகையை கையிலே வைத்திருக்கின்ற அணியாக நாளைய தினம் ஏலத்துக்கு செல்ல போகிறது பஞ்சாப் கிங்ஸ். அந்த பஞ்சாப் கிங்ஸிடம் 110 கோடி ரூபாய் இருக்கிறது. அதுபோல மிக குறைவான தொகையை கையிலே வைத்திருக்கின்ற அணிகளாக 2 அணிகள் இருக்கின்றன. தலா 45 கோடியை கையிலே வைத்திருக்கின்ற மும்பை இந்தியன்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எனவே இவர்களது வியூகங்கள் ஒவ்வொன்றும் மிக முக்கியமானதாக இருக்கும். இம்முறை ஏலத்திலே அதிக தொகைக்கு தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற வீரர்களாக 2 கோடி ரூபாய் அவர்களது அதிகப்படியான தொகைக்கு பதிவு செய்திருக்கின்ற வீரர்கள் ஜாஸ் பட்லர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ககிசோ ரபாடா, அர்ஷ்தீப் சிங், மிச்சேல் ஸ்டார்க், யுஸ்வேந்திர சஹால், லியாம் லிவிங்ஸ்டன், ராகுல், முகமது ஷமி, முகமது சிராஜ், ஹரி ப்ரூக், டெவான் கான்வே, Jake Fraser-Magog, Aiden Markham, Devdutt Padikkal, David Warner, Ravichandran Ashwin, Venkatesh Iyer, Mitchell Marsh, Glenn Maxwell, Harshal Patel, Marcus Stoinis, Johnny Bairstow, Quinton de Kock, Ramanullah Gurbaz, Ishan Kishan, Phil Salt, Syed Khalil Ahmed, Trent Bolt, Joe Hazelwood, Avesh Khan, Prasidh Krishna, Nadarajan, Anrich Nokia, Noor Ahmed, Vanidu Hasaranga, Mahesh Tikshana, Adam Zampa, Faf du Plessis, Glenn Phillips, Kane Williamson, Sam Curran, Daryl Mitchell, Krunal Pandya, Washington Sundar, Shardul Thakur, Josh English, Deepak Chahar, Loki Ferguson, Bhuvaneshwar Kumar, Mukesh Kumar, Mujibur Rahman, Adil Rashid, Finn Allen, Ben Duckett, Riley Rosu, James Vince, Moin Ali, Tim David, Will Jacks, Tom Banton, Spencer Johnson, Mustafizur Rahman, Naveen Ulhag, Umesh Yadav, Tabriz Shamsi, Evan Lewis, Steve Smith, Gus Atkinson, Tom Curran, Mitchell Santer, Fazalak Faruqi, Matt Henry, Alzari Joseph, Rassi Vanderdassen, Sean Abbott, Adam Milne, Jason Holder, Chris Jordan, Tymal Mills, Jafra Archer ஆகியோர் 2 கோடி ரூபாய்க்கு தங்களை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். டேவிட் மில்லர், ரச்சின் ரவீந்திரா, ரோமான் பவல், அஜாங்கே ரஹானி, நிதிஷ் ராணா, அகில் ஹுசேன், ஷெஃபன் ரத்தபர்ட், அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய், ரொமாரியோ ஷெப்பர்ட் என்று சொல்லி பல பேரால் கொத்தி எடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு கொண்ட சில வீரர்கள் கூட தங்களை 1.5 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதிலே முக்கியமான ரகசியம் என்னவென்று சொன்னால், தங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகூடிய தொகைக்கு பதிந்து கொள்வது. இந்த முதல் சுற்று நாளைய தினம் இடம்பெறும். முதல் சுற்றில் தெரிவு செய்யப்படாத வீரர்கள் அன்சோல்ட் பிளேயர்ஸுக்கு 2வது நாள் ஆக்சிலரேட்டட் சுற்று ஒன்று இடம்பெறும், அதாவது அதிவேகமாக. அந்த வேளையில்
கையில இருக்கின்ற பணத்தை அள்ளி கொட்டி வீரர்களை வாங்குவதற்கு முனைவார், தங்களுடைய இந்த வெற்றிடங்களில் நிரப்புவதற்கு. அப்போது சிறுவர்கள் இந்த தொகை, பேசிக் தொகை, ஆரம்பத்திலே பதியப்பட்ட தொகைக்கு கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும் என்ற அடிப்படையில் தான் உடனடியாக சில பேர் தங்களை 2 கோடிக்கு பதிந்து கொள்வது, சில பேர் திட்டமிட்டு தங்களது விலையை குறைத்து பதிந்து கொள்வது, தற்செயலாக அதிகப்படியான தொகை என்று வாங்க முடியாமல் போனாலும் குறைவான தொகைக்கு இவர் கிடைக்கிறாரே, லாபமாக இருக்கும் என்று சொல்லி இங்கே எடுத்துக்கொள்வது. எனவே இவர்கள் இவ்வாறு திட்டமிட்டு தங்களது வியூகங்களை வகுத்துக் கொள்வார்கள். இதற்கான முக்கியமான காரணமாக அமைவது அவர்களது ஏஜென்ட்ஸ், இல்லாவிட்டால் மேனேஜர்ஸ், முகவர்கள், முகாமையாளர்கள் தான் இதை சரியான முறையில் எடுத்துக்கொள்வார்கள். 42 வயதான ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான் இம்முறை தன்னை பதிந்திருக்கின்ற அதிவயது கூடிய வீரர். இவர் இறுதியாக 2020 போட்டிகளில் ஒன்றில் ஆடியது 2014ஆம் ஆண்டு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறார். எனவே சர்வதேச ரீதியில் இப்பொழுது ஓய்வு பெற்ற பிறகு தன்னை பிரான்சைஸ் போட்டிகளுக்கு கொண்டு வந்திருக்கின்ற இவருக்கு ஒரு சின்ன நப்பாசையாக இருக்கலாம். ஆனால் அவரது அனுபவம் கை கொடுக்கும். போட்டிகளில் ஆடாமல் இருந்தால் கூட அவர் ஏதாவது ஒரு அணிக்குழாமில் தெரிவு செய்யப்பட்டால் அந்த அனுபவத்தை மற்ற வீரர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுபோல வயது குறைந்த வீரராக வைபவ் சூரியவன்சி இருக்கின்றார். வெறும் 13 வயது. இடதுகை துடுப்பாட்ட வீரராக முதல் தர போட்டிகள் 5 போட்டிகளில் பீகார் அணிக்கு ஆடியவராக இருக்கின்றார். அதுபோல இந்தியாவின் 19 வயதுக்கு உட்பட்ட அணிக்கு 2 டெஸ்ட் போட்டிகளில் ஆடியவராகவும், ஆஸ்திரேலிய 19 வயதுக்கு உட்பட்ட அணிக்கு எதிராக கடந்த மாதம் சதமடித்து வருவராகவும் இருக்கின்றார். இன்னும் ஒரு அனைவரையும் கவரக்கூடிய ஆச்சரியமிக்க வீரராக இலங்கை சார்பாக களமிறங்கக்கூடிய 4வது ஸ்லிங்கி பந்து வீச்சாளராக வரக்கூடிய ஒருவர் லசித் மாலிங்க, நுவான் துஷார, மதீஷ பத்திரன வரிசையில் 4வது வரக்கூடிய ஒருவராக துமிந்து சேவ்மின என்ற 19 வயது இலங்கையின் 19 வயதுக்கு உட்பட்ட அணியில் இடம் பிடித்த வீரர்கள் இம்முறை தன்னை பதிவு செய்திருக்கிறார். எனவே அவருக்கும் இம்முறை பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது. யாராவது ஒருவர் அவரை கொத்திக் கொள்ளக்கூடும். ஏதாவது ஒரு அணி அவரையும் ஒரு ஸ்லிங்கராக இங்கே கொண்டு வரக்கூடும். இவர்கள் கவர்த்தை ஈர்த்த வீரர்களாக இருக்க பல இளவயது வீரர்கள் இம்முறை தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவின் இடையே நட்சத்திரங்கள் பல பேருக்கு இம்முறை வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இந்த 577 பேரில் தங்களை பதிந்திருக்கின்ற வீரர்களில் 366 இந்திய வீரர்களும் 208 வெளிநாட்டு வீரர்களும் இம்முறை இருக்கிறார்கள். இதிலே 3 பேர் அசோசியேட் அணிகள் என்று சொல்லப்படுகின்ற டெஸ்ட் அந்தஸ்து பெறாத, ஐசிசி முழுமையான அந்தஸ்து பெறாத அணிகளில் உள்ள வீரர்கள். அமெரிக்காவில் இருந்து அலிகான், அதுபோல இந்தியாவின் முன்னாள் 19 வயதுக்கு உட்பட்ட வீரர் உன்முக் சந்த், இவரும் அமெரிக்காவில் இருந்து களமிறங்குகிறார். அதுபோல ஸ்காட்லாந்தின் பிரெண்டன் மேக்மலன். 330 அன்கேப் பிளேயர்ஸ், அதாவது இதுவரை சர்வதேச போட்டிகளில் ஆடாத 330 வீரர்களில் 318 பேர் இந்திய வீரர்களாகவும் 12 பேர் சர்வதேச வீரர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே இந்த ஏலமானது இந்திய நேரப்படி நாளைய தினம் பிற்பகல் 3:30க்கு ஆரம்பிக்க போகுது. நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை 3:30க்கு ஆரம்பிக்கும். 10 அணிகள் 70 வெளிநாட்டு வீரர்களை குறிவைத்து 204 வெற்றிடங்களில் நிற்பதற்காக இம்முறை போட்டியிடப் போகின்றன. நாளைய தினம் முதல் சுற்று மிக உற்சாகமாக, மிக பரபரப்பாக, அதிகமான பணத்தை கொட்டி இடம்பெறும். ரிஷப் பண்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், ராகுல், டேவிட் வார்னர், அஷ்தீப் சிங், முகமது சிராஜ் ஆகியோருக்கு அதிகமான தொகைகள் இம்முறை வழங்கப்படலாம் என்று கருதப்படுகிறது. அதுபோல மிச்சல் ஸ்டார்க் கடந்த முறை 24.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனவர். இம்முறை அந்த ஏலத்தை யாராவது உடைப்பார்களா என்பதை ஆர்வத்தோடு பார்த்திருப்பார். இங்கிலாந்தின் வெள்ளைப்பந்து அணியின் தலைவர் ஜாஸ் பட்லர், அதுபோல இங்கிலாந்தின் சகோதர வீரர் லியம் லிவிங்ஸ்டன், இலங்கையின் மஹீஷ் தீக்ஷண, வனிது ஹசரங்க, டேவிட் மினர், ககிசோ ரபாட் ஆகியோருக்கும் மிகப்பெரிய தொகைகள் வழங்கப்படலாம். எனவே 25 கோடியை இம்முறை உடைக்கப் போகின்றவர் யார் என்ற ஆர்வத்தோடு தான் ரசிகர்கள் பார்த்திருக்கின்றார்கள். 1574 வீரர்கள் உலகம் முழுவதுமிருந்து தங்களை பதிவு செய்து கொண்டார். இதில் இறுதியாகத்தான் இந்த 577 பேர் தெரிவு செய்யப்படுகின்றனர். இந்த 577 பேரையும் குறிவைத்து ஒவ்வொரு அணிகளும் ஏலத்திலே இறங்க போகின்றன. நாளைய தினம் இடம்பெறுகின்ற ஏலத்தில் முதலில் மாக்கி பிளேயர்ஸ் என்று சொல்லப்படுகிற மிக பிரதானமான வீரர்கள் 2 கோடி ரூபாய்க்கு தங்களை பதிந்திருக்கின்ற வீரர்கள் தான் முதலில் ஏலமிடப்படுவார். அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு சுற்றுகளாக, ஒவ்வொரு கேட்டகரிஸ், ஒவ்வொரு பிரிவுகளாக இங்கே இறக்கப்படும். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இன்னும் 20 வீரர்கள் தேவைப்படுகின்றார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இன்னும் தேவைப்படுகின்ற வீரர்கள் 19 பேர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு 22 பேர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு 20 பேர். மும்பை இந்தியன்ஸுக்கு 20 பேர். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு 21 பேர். அதுபோல பஞ்சாப் கிங்ஸுக்கு 23 பேர் தேவைப்படுகிறார்கள். அதிகமாக வீரர்கள் தேவைப்படுகின்ற அணி அதுதான். அதுபோல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 19 பேர், குஜராத் டைட்டன்ஸ் 20 மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 20 பேர். அப்படியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தல், 2025 ஐபிஎல் போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளும் இப்போதைக்கு தக்க வைத்திருக்கின்ற வீரர்களை பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு 18 கோடி, சூரியகுமார் யாதவுக்கு 16.35 கோடி, ஹர்திக் பாண்டியாவுக்கு 16.35 கோடி, ரோஹித் சர்மாவுக்கு 16.3 கோடி, திலக் வர்மாவுக்கு 8 கோடி ரூபாய் கொடுத்து இந்த வீரர்கள் 5 பேரை தக்க வைத்திருக்கின்றனர். ரைட் டு மேட்ச் கார்டு அவர்களிடம் ஒருவர் மட்டுமே இப்போது இருக்கின்றனர். அதுபோல ரைட் டு மேட்ச் கார்டுக்கு ஒரு அன்கேப் பிளேயரை அவர்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில் ஐன்ரிச் கிளாசனுக்கு 23 கோடி, பேட் கமின்ஸுக்கு 18 கோடி, அபிஷேக் சர்மா 14 கோடி, டிராவிஸ் செட் 14 கோடி, நிதிஷ்குமார் ரெட்டி 6 கோடி என்று 5 வீரர்களை தக்க வைத்திருக்கிறது. ரைட் டு மேட்ச் கார்டும் அன்கேப் பிளேயருக்கான ரைட் டு மேட்ச் கார்டும் ஒவ்வொருவர் இருக்கின்றார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் அதே போலத்தான் ரைட் டு மேட்ச் கார்டு,
ஆனால் ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கு மட்டும் ரைட் டு மேட்ச் கார்டு ஆப்ஷன்ஸ் 3 இருக்கிறது. அதுபோல அன்கேப் வீரர்களுக்கு ஒருவருக்கும் 2 கேப் வீரர்கள் இல்லாவிட்டால் 3 இதுவரைக்கும் ஆடிய வீரர்களுக்கான ஆப்ஷன்ஸ் அவர்களுக்கு இருக்கின்றது. ராயல் சேலஞ்சர் பெங்களூரை பொறுத்தவரையில் விராட் கோலிக்கு 21 கோடி, ரஜத் பட்டிலார் 11 கோடி, யாஷ் தயால் 5 கோடி, இந்த 3 பேர் தான் தக்க வைக்கப்பட்டிருப்பவர்கள். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில் ருத்துராஜ் கைகோடுக்கு 18 கோடி, ரவீந்திர ஜடேஜா 18 கோடி, மதீஷ பத்ரன 13 கோடி, சிவன் டூபே 12 கோடி. டோனி அன்கேப் பிளேயராக ஒரு புதிய விதிமுறை மூலமாக சென்னையினால் ஒரு குயுக்தி முறையில் கொண்டு வரப்படுகின்றனர். அவருக்கு 4 கோடி மட்டுமே உத்தியோகபூர்வமான ஊதியமாக வழங்கப்படுகிறது. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 2 ரைட் டு மேட்ச் கார்டு ஆப்ஷன் இருக்கிறது. அந்த இரண்டையும் அவர்கள் இரண்டையுமே விளையாடிய வீரர்களாக பயன்படுத்தலாம். இல்லாவிட்டால் 2இல் ஒருவரை அன்கேப் வீரராக அவர்கள் கொண்டு வரலாம். தக்க வைத்துக் கொண்ட வீரர்கள் அக்சார் பட்டேலுக்கு 16.5 கோடி, குல்தீப் யாதவுக்கு 13.25 கோடி, கிறிஸ்டன் சப்ஸ் 10 கோடி, அபிஷேக் போரல் 4 கோடி என்று சொல்லி இந்த 4 வீரர்களை தக்க வைத்திருக்கிறார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் இப்போது தக்க வைத்திருக்கிற வீரர்கள் 6 பேர். எனவே அவர்களுக்கு ரைட் டு மேட்ச் கார்டு ஆப்ஷன் கிடையாது. கவனித்து பாருங்கள், ரைட் டு மேட்ச் கார்டை பொறுத்தவரையில் தக்க வைக்கப்பட்ட வீரர்களில் இருந்து அது கழிக்கப்பட்டுதான் அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். கொல்கத்தா 6 பேரை தக்க வைத்திருப்பதன் காரணமாக தான் அவர்களுக்கு இந்த ரைட் டு மேட்ச் கார்டு ஆப்ஷன் இல்லாமல் போனது. ரிங்கு சிங் 13 கோடி, வருண் சக்கரவர்த்தி 12 கோடி, சுனில் நரேன் 12 கோடி, அண்டே ரசல் 12 கோடி, ஹர்ஷித் ராணாவுக்கு 4 கோடி, ராமன்தீப் சிங் 4 கோடி என்று இந்த தொகைகள் வழங்கப்படுகின்றன. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தவரையில் இப்போது அவர்களிடம் யாரையும் தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பில்லை. காரணம், அவர்களும் 6 வீரர்களை தக்க வைத்திருக்கின்றார்கள். சஞ்சு சாம்சன் 18 கோடி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 18 கோடி, ரியான் பராக் 14 கோடி, துருவ் ஜூரேல் 14 கோடி, ஷிம்ரன் ஹெட்மேயர் 11 கோடி, சந்தீப் சர்மா 4 கோடி. குஜராத் டைட்டன்ஸ் ஒரு வீரரை அவர்கள் ரைட் டு மேட்ச் ஆப்ஷன் மூலமாக எடுக்கலாம். தக்க வைக்கப்பட்டிருக்கின்ற வீரர்கள் ரஷீத் கான் 18 கோடி, சுப்மன் கில் 16.5 கோடி, சாய் சுதர்ஷன் 8.5 கோடி, ராகுல் டெவாட்டியா 4 கோடி, ஷாருக் கான் 4 கோடி. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அவர்களும் ஒரு ரைட் டு மேட்ச் கார்டு ஆப்ஷன் வைத்திருக்கிறார்கள். தக்க வைக்கப்பட்டிருக்கிற வீரர்கள் நிக்கோலஸ் பூரானுக்கு 21 கோடி, ரவி பிஷ்ணோய் 11 கோடி, மயங்க் யாதவ் 11 கோடி, மோஷின் கான் 4 கோடி, ஆயுஷ் பதோனி 4 கோடி. பஞ்சாப் கிங்ஸ் 4 வீரர்களை தக்க வைத்திருக்கிறார்கள். பஞ்சாப் கிங்ஸ் 2 வீரர்களை மட்டுமே தக்க வைத்திருப்பதால் ரைட் டு மேட்ச் கார்டு ஆப்ஷன் அவர்களுக்கு 4 வீரர்களுக்கு இருக்கிறது. சஷாங்க் சிங்குக்கு 5.5 கோடி, பிரப் சிம்ரன் சிங்குக்கு 4 கோடி கொடுத்து அவர்கள் தக்க வைத்திருக்கிறார்கள். இந்த மார்க்கி பிளேயர்ஸ் என்று சொல்லப்படுகிற வீரர்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறார்கள். நாளைய தினம் முதலில் ஏலத்துக்கு வருகின்றவர்கள். அதிலே ஒருவராக வரப்போகிறவர் இதுவரைக்கும் IPL அதிகமான தொகை கொடுத்து வாங்கப்பட்டவரான சாதனை படைத்திருக்கின்ற மிச்சல் ஸ்டார்க். இம்முறையும் அவருக்கு அதே 24.75 கோடி இல்லாவிட்டால் அதைவிட பெரிய தொகை வழங்கப்படுமா என்ற கேள்வி இருக்கிறது. அவரோடு சேர்த்து ஜாஸ் பட்லர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ககிசோ ரபாடா, ஆஸ்தீப் சிங் ஆகியோரும் இந்த முதல் செட்டிலே இருக்கின்றனர். 2வது பிரிவிலே அதுவும் மார்க்கி பிளேயர்ஸ் யுஸ்வேந்திர சஹால், லியாம் லிவிங்ஸ்டன், டேவிட் மில்லர், KL ராகுல், முகமது ஷமி, முகமது சிராஜ் ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். அதுக்கு பிறகுதான் 2 கோடி ரூபாய் கொடுத்த வனிது ஹசரங்கம், மஹீஷ் தீக்ஷன் ஆகியோர் அடங்கியோரும் இந்த ஏலத்தில் விடப்படுவார்கள். இவருடைய ஏலத்திலே மிகப்பெரிய தொகைக்கு வாங்கப்படக்கூடிய வீரராக ரிஷப் பண்டை பல பேர் குறிப்பிடுகிறார்கள். அவரது அதிரடி ஆட்டமும் தொடர்ந்து சளைக்காத ஃபார்மும் இதற்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. அதுபோல முன்பு அணித்தலைவராக விளங்கிய அவரை போன்ற ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் அதே போன்ற ஒரு பெரிய பெறுமதி ஒன்று வழங்கப்படலாம் என்பது பல பேரால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த 2 பேரும் அதிகமான கவனத்தை ஈர்த்த வீரர்களாக இருக்க, சர்வதேச வீரர்களை பொறுத்தவரையில் இங்கிலாந்து வீரர்களுக்கும் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கும் நியூசிலாந்து வீரர்களுக்கும் அதிகமான மதிப்பு இருக்கிறது. இலங்கையைச் சேர்ந்த 2 சுழல் பதவீச்சர்கள், அதில் ஒருவர் சகோதரி வீரராக இப்போதைய கருதப்படுகின்ற வனிது ஹசரங்க, இன்னும் ஒருவர் சகோதரி வீரராக கொள்ளப்படக்கூடிய மஹீஷ் தீக்ஷன். இந்த 2 பேரும் இந்திய ஆடுகளங்களில் ஆடி பழகிய அனுபவம் கொண்டவர்கள் என்ற காரணத்தாலும் இப்போது மிகச்சிறப்பான ஃபார்மில் இருப்பதாலும் 2020 போட்டிகளில் மிகச்சிறந்த 2 நட்சத்திரங்களாக இருப்பதால் இவர்களுக்கு பெரிய தொகைகள் வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இம்முறை அதிகமான கவனத்தை ஈர்த்த வீரர்களாக யார் அமைய போகின்றார்கள்? அதிலும் இந்தியாவின் அன்கேப் பிளேயர்ஸ் பல பேர் இம்பாக்ட் பிளேயர்களாக இம்முறை பயன்படுத்தப்படக்கூடியவர்கள். கடந்த காலங்களில் ஆடிய மிகச்சிறந்த பல்வேறுபட்ட வீரர்களும் இம்முறை இதிலே இளைய வீரர்களாக மீண்டும் ஒரு தடவை இந்த ஏலத்துக்கு வரும்போது அவர்களுக்கான பெரிய தொகை கொடுத்து வாங்கப்படும். காரணம், இந்த இம்பாக்ட் பிளேயர் என்பது அதிகமாக அவதானிக்கப்படுகின்ற விடயம். 2024 பொறுத்தவரையில் சஷாங்க் சிங்கும் அசுதோஷ் சர்மாவும் மிக அதிகமாக கவனிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட 8 கோடிக்கு மேலே கொடுத்து சமீர் ரிஸ்வியை வாங்கியது. இம்முறையும் அப்படியான வீரர்கள், குறிப்பாக துருவ் ஜூரேல், அவரும் கடந்த முறை கவனிக்க வைத்த வீரர்களில் ஒருவராக பின்னர் சர்வதேச நட்சத்திரமாக மாறுகிறார். இம்முறை அதே போல அசுதோஷ் சர்மா, ரிஸ்வி சமீர் மற்றும் ஜார்க்கண்ட் விக்கெட் காப்பாளரான ராபின் மின்ஸ், தோனியினால் கவரப்பட்ட ஒருவர், அதுபோல அபினவ் மனோகர் ஆகியோரும் இம்முறை அதிகமான தொகைக்கு வாங்கப்படக்கூடிய வீரர்களாக இருக்கின்றார்கள். இது என்னுடைய ஊகம் மட்டுமே. இதுபோல இலங்கை வீரர்களில் யார் யார் இம்முறை மிக பெரும் தொகைக்கு ஏலத்தில் எடுக்க போகின்றார்கள் என்று சொல்லி அந்த 2 பேரை குறிப்பிட்டிருந்தேன். அதை தவிர இம்முறை இலங்கையின் தற்போதைய வெள்ளைப்பந்து அணியின் தலைவரான சரித் அசனக்க
அதிகமான தொகைக்கு வாங்கப்படக்கூடிய வீரர்களில் ஒருவராக குறிப்பிட்டு காட்டப்படுகிறார். 25 கோடி 20 கோடி போன்ற பெரிய தொகைக்கு செலவிட்டாலும் இலங்கை வீரர்களில் மிக பெரும் பெருமதி வாய்ந்த ஒருவராக இவர் கணிக்கப்படுவார். இம்முறை ஏலத்திலே வனிது மஹேஷ் தீக்ஷன் ஆகியோரை தவிர 75 லட்சம் ரூபாய்க்கும் அதைவிட குறைந்த தொகைக்கும் தங்களை பதிந்திருக்கின்ற வீரர்களை பார்க்கலாம். குசல் மெண்டிஸ், குசல் பெர்ரா, விஜயகாந்த் வியாஸ்காந்த், நுவான் துஷார், ஜெஃப்ரி வெண்டசே, பேத்து நிசங்க, பானுக்கு ராஜபக்ச, கவிந்து மெண்டிஸ், துஷ்மந்த சமீர, சரித் அசலங்க, துனித் வெள்ளாலகே, தில்ஷான் மதுஷங்க, துஷான் ஹிமந்த, தசுன் சானக, லஹிரு குமார் ஆகியோர் தங்களை 75 லட்சம் இந்திய ரூபாய்களுக்கு பதிந்திருக்கிறார்கள். யஷான் மாலிங்க மற்றும் புதியவரான துமிந்து சைமின் ஆகியோர் தங்களை 30 லட்சம் ரூபாய்க்கு பதிந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். உங்களது கருத்துப்படி யாருக்கு இம்முறை அதிகமான தொகை கொடுத்து எந்த அணி வாங்கும்? எந்த அணி அதிகப்படியான தொகையை இம்முறை செலவழிக்கும்? இலங்கை வீரர்களில் யார் யார் இம்முறை ஐபிஎல் தேர்வு செய்யப்படுவார்கள்? உங்களது எண்ணப்படி இம்முறை ஐபிஎல்லில் அதிகம் பேரால் அவதானிக்கப்படக்கூடிய அதிகமான தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்படக்கூடிய வாய்ப்புடைய நட்சத்திரம் யார் என்று குறிப்பிடுங்கள். அதுபோல எந்த அணிக்கு உங்களுக்கு பிடித்த அணி ஒன்றாக இருக்கலாம், அந்த அணிக்கு எந்த வீரர் தேவைப்படுவார்? உங்களுக்கு மிக பிடித்த அணி இம்முறை ஐபிஎல்லில் எது? அந்த அணிக்கு யார் யார் இம்முறை ஏலத்திலே தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்ஸாக பதிவிடுங்கள். நாளைய தினம் ஏலம் நடக்கின்ற பிற்பகல் 3:30 ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் பக்கம் மூலமாகவும் இந்த யூடியூப் கம்யூனிட்டி மூலமாகவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். நாளை இரவு முழுமையான தொகுப்பு உங்களுக்காக வரும். அதுபோல 2 நாள் ஏலத்திற்கு பிறகு இன்னும் இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆப்ஷனின் முழுமையான தொகுப்பை நீங்கள் ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸ்ல எதிர்பார்க்கலாம்.